நம்முடைய புனிதர்கள், நம்முடைய பங்கு பாதுகாவலர்கள் புனித பேதுருவும் புனித பவுலும் அருளம்பாடி பங்கு மக்கள் எவ்வளவோ பேர் பெற்றவர்கள், பாக்கியம் பெற்றவர்கள். ஏனென்றால் திருச்சபையிடையே 2 தூணாக இருக்கும் புனித பேதுருவும் பவுலும் உங்களுக்கு பாதுகாவலராக இருக்கின்றார். பாக்கியம் பெற்றவர்கள் இல்லையா? ஒரு பங்குக்கு ஏன் பாதுகாவலரை கொடுக்கின்றோம்? சில பங்குகள் ஆண்டவரின் பெயரால் இருக்கின்றன. திரு இருதய ஆண்டவர் கோயில், அப்படி ஆண்டவருடைய பெயரால். சில பங்குகள் அன்னை மரியாளுடைய பெயரால், சென்ட் மேரிஸ் சர்ச், வேளாங்கண்ணி சர்ச், ஆரோக்கிய மாதா சர்ச், இன்னும் பல பெயர், ஃபாத்திமா மாதா சர்ச், அப்படி பல பெயர்களால் அன்னை மரியாளுடைய பெயர். இன்னும் பல பங்குகள் பல புனிதர்களின் பெயரில் அமைக்கப்படுகின்றன. எல்லா பங்குகளுக்கும் ஒரு பங்கு பாதுகாவலர் இருக்கின்றார். உங்களுக்கு 2 பங்கு பாதுகாவலர்கள் இருக்கின்றார்கள். புனித பேதுருவும் இருக்கிறார், புனித பவுலும் இருக்கிறார். ஏன் பங்குகளுக்கு பாதுகாவலர் புனிதர்கள் கொடுக்கப்படுகிறார்கள்? ஏனென்றால் அந்த பங்கிலுள்ள மக்கள் தங்களுடைய பாதுகாவலரை போல் தன்னுடைய வாழ்க்கையை மாற்ற வேண்டும். அதுதான் அதனுடைய முக்கிய கருத்து. நான் ரீத்தாபுரம் பங்கை சேர்ந்தவன். புனித ரீத்தம்மாள் என்னுடைய பாதுகாவலி. புனித ரீத்தம்மாளுடைய வாழ்க்கையை போல் வாழ முயற்சி செய்கிறோம் தான் புனித ரீத்தம்மாள் பங்கை சேர்ந்தவர்கள். புனித பேதுரு பவுல் பங்கை சேர்ந்த நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை புனித பேதுருவினுடைய வாழ்க்கை போல் இருக்க வேண்டும், புனித பவுலுடைய வாழ்க்கை போல் இருக்க வேண்டும். இன்று நீங்கள் இந்த விழாவை தொடங்குகிறீர்கள். இந்த நவநாட்களை நீங்கள் தொடங்குகிறீர்கள். இந்த நவநாட்களில் ஒவ்வொரு நாளும் நீங்கள் திருப்பலி ஒப்பு கொடுத்து அந்த புனிதரை பற்றிய பல கருத்துக்களை குருவானவர்கள் உங்களுக்கு எடுத்துரைப்பார்கள். ஏனென்றால் நீங்கள் உங்கள் புனிதர்களை பற்றி நன்கு அறிய வேண்டும். அதன் பிறகு அந்த புனிதர்களுடைய வாழ்க்கையை போல் உங்களுடைய வாழ்க்கையை மாற்ற வேண்டும். அப்போதுதான் நீங்கள் புனித பேதுரு பவுல் அருளம்பாடி பங்கின் பங்கு மக்கள் என்று சொல்லப்படுவீர்கள். அவருடைய வாழ்க்கை நடைமுறைகள் உங்களுடைய வாழ்க்கையில் இல்லை என்றால் நீங்கள் இந்த பங்கு மக்களாக இருக்க முடியாது. எனவேதான் பங்குகளுக்கு பாதுகாவலர்கள் அளிக்கப்படுகின்றார்கள். எனவே நீங்கள் புனித பேதுருடைய வாழ்க்கை போல் புனித பவுலுடைய வாழ்க்கை போல் உங்கள் வாழ்க்கையை மாற்ற வேண்டும். புனித பேதுரு இயேசுவை மிகவும் நேசித்தவர், அதோடு சேர்ந்து தன்னையும் நேசித்தவர். அவர் இயேசுவை நேசித்தார். ஆனால் எப்போதும் என்னுடைய பெயரும் புகழும் சிறக்க வேண்டும், நான் மற்றவர்களைப் போல அல்ல, அவர்களை விட நல்லவன் என்பதை அவர் எப்போதும் நிரூபித்து காட்டுவதற்காக முயற்சி செய்தவர். அது அவருக்கு ஒரு குறை, அவருடைய வாழ்க்கையில் இருந்த ஒரு குறை. இயேசு அந்த குறையை நீக்குவார். அந்த குறையினால் தான் அவர் இயேசுவை மறுதலித்தார். நீயும் அவருடைய சீடன் தானே என்று கேட்டபோது அவர் என்ன சொல்கிறார்? எனக்கு அவரை தெரியவே தெரியாதே. ஏன் பேதுரு அப்படி சொன்னார்? உங்களுடைய பாதுகாவலர் இயேசுவை மறுதலித்தார். ஏன் அப்படி சொன்னார்? ஏனென்றால் இயேசு குற்றவாளியாக பிடிபட்டு இப்போது தண்டனைக்குரியவராக இருக்கின்றார். எனவே பேதுரு தன்னை மிகவும் நேசித்தவர், தன்னுடைய பெயரை நேசித்தவர். எனவே நான் ஒரு குற்றவாளியாக மாறக்கூடாது. அவரோடு நான் இணைந்தால் நானும் குற்றவாளி, அவருக்கு இணைந்தது எனக்கும் கிடைக்கும், என்னையும் கொன்று விடுவார்கள். தன் மேலுள்ள அன்பினால், தன் பெயரின் மேலுள்ள அன்பினால் அவர் இயேசுவை மறுதலித்தார். ஆனால் அவருடைய இதயம் இயேசுவின் மீதுள்ள அன்பால் நிறைந்திருந்தது. அவரை பாருங்கள். இயேசு யோவான் நற்செய்தி 6ஆம் அதிகாரத்தில் நற்கருணையை பற்றி மக்களுக்கு எடுத்துரைக்கிறார். அப்போது இயேசு சொல்கிறார், என் தசையை தின்று
என் இரத்தத்தை குடித்தால் ஒழிய உங்களுக்கு வாழ்வு கிடைக்காதென்று. அப்போது சிலர் என்ன சொல்கிறார்கள்? இது ரொம்ப கடினமான படிப்பினை, நம்மால் எப்படி இதை ஃபாலோ பண்ண முடியும்? இவருடைய தசையும் இரத்தத்தையும் நம்ம எப்படி சாப்பிட முடியும், குடிக்க முடியும்? இது நம்மால் ஆகாது என்று அவரை விட்டுவிட்டு சென்றார்கள். அப்போது இயேசு திரும்பி தன்னுடைய சீடர்களிடம் கேட்கின்றார், நீங்களும் என்னை விட்டு செல்கிறீர்களா? அப்போது பேதுரு மட்டும்தான் பதில் சொல்வார், மற்றவர்கள் அல்ல. பேதுரு மட்டும்தான் பதில் சொல்வார். என்ன சொல்வார்? ஆண்டவரே, நாங்கள் எங்கு செல்ல முடியும்? வாழ்வு தரும் வார்த்தை உம்மிடமன்றோ இருக்கின்றது. நீர்தான் எங்களுக்கு வாழ்வு தரும் வார்த்தை. உம்மை விட்டு எங்களால் வேறு இடமும் செல்ல முடியாது. அப்படிப்பட்ட ஒரு பற்றுதல் பேதுருவிடம் இருந்தது. அப்படிப்பட்ட ஒரு அன்பு, இயேசுவோடு உள்ள அன்பு அவரிடம் இருந்தது. நாம் இன்று அப்படி சொல்ல முடியுமா? இந்த பங்கில் உள்ள மக்கள் பேதுருவை பங்கு பாதுகாவலராக கொண்டவர்கள் இப்படி சொல்பவர்களாக மாற வேண்டும். ஆண்டவரே, நாங்கள் எங்கு செல்ல முடியும்? உம்மிடமென்றோ வாழ்வு தரும் வார்த்தை இருக்கின்றது. அப்படி இயேசுவிடம் எப்போதும் ஒட்டி இருப்பவர்களாக நாம் மாற வேண்டும். எப்படி பேதுரு இயேசுவோடு ஒன்றித்திருந்தாரோ, நாங்கள் வேறு எங்கும் செல்ல முடியாது, உம்மிடம்தான் இருப்போம், உமக்கு சொந்தமுள்ளவர்களாக இருப்போம். சிலர் வந்து சொல்லுவாங்க, பிள்ளைக்கு சுகம் இல்லை, நிறைய வைத்தியம் எல்லாம் பார்த்தாச்சு, தீரல்ல. அப்போ பக்கத்தில் உள்ளவங்க சொல்லுவாங்க, அந்த உங்க ஒரு பூஜாரி இருக்கார், அங்கே ஒரு ஓஜா இருக்கிறாரு, அங்கே போயினா அவர் ஒரு மந்திரவாதம் செய்வார், அப்படியெல்லாம் செய்வார், உங்கள் பிள்ளை குணமாயிரும். அப்போ அதை கேட்டுட்டு போகிற நிறைய கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் புனித பேதுரு பங்கு கிறிஸ்தவ மக்கள் என்ன சொல்ல வேண்டும்? எங்களுக்கு இயேசு மட்டும்தான், வேறு யாரும் இல்லை, வாழ்வு தரும் வார்த்தை அவரிடம் மட்டும் உள்ளது என்று சொல்பவர்களாக நீங்கள் மாற வேண்டும். வேற எந்த இதை பின்னாலேயும் ஓடக்கூடாது. இயேசு மட்டும்தான், வேறு யாரும் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையாளராக நீங்கள் மாற வேண்டும். இன்னும் இயேசு சொல்கிறார், மக்கள் இயேசுவை பற்றி பலதரப்பட்ட எண்ணங்களை வைத்திருக்கின்றார்கள். இயேசு கேட்கிறார், மக்கள் என்னை பற்றி என்ன கருத்து வைத்திருக்கிறார்கள்? அப்போது சிலர் திருமுழுக்கு யோவான் என்று சொல்கிறார்கள் இயேசுவை, சிலர் இறைவாக்கினர்கள் ஒருவர் என்று சொல்கிறார். பிறகு இயேசு சீடரிடம் திரும்பி கேட்கிறார், நீங்கள் என்னை பற்றி என்ன சொல்கிறீர்கள்? அப்போது வேற எந்த சீடர்களும் ஒன்றும் சொல்லலை. பேதுரு மட்டும்தான் சொல்கிறார். என்ன சொல்கிறார்? நீர் மெஸ்ஸியா, உண்மையான கடவுளின் மகன். நீர் மெஸ்ஸியா, உண்மையான கடவுளின் மகன். இந்த பங்கு மக்கள் இந்த உண்மையை உணர்ந்தவர்களாக இருக்க வேண்டும். ஒரே ஒரு கடவுள், நம்முடைய கடவுள் மட்டும்தான், வேறு யாரும் இல்லை. நீர் மெஸ்ஸியா, உண்மையான கடவுள், கடவுளின் மகன். அந்த விசுவாசத்தில் ஆழ்ந்தவர்களாக நீங்கள் மாற வேண்டும். எப்படி பேதுரு தன் விசுவாசத்தை வெளியிட்டாரோ அதே போல் இந்த பங்கு மக்கள் அந்த விசுவாசத்தில் ஊன்றியவர்களாக இருக்க வேண்டும். பேதுருவை பங்கு பாதுகாவலராக கொண்டவர்கள் நீங்கள். இன்னும் இயேசு மக்களை அனுப்பி வருகிறார்கள். அவர் சீடரிடம் சொல்கிறார்கள், நீங்கள் படகில் ஏறி அந்த இடத்திற்கு கரைக்கு செல்லுங்கள், நான் மக்களை அனுப்பிவிட்டு வருகிறேன் என்று. அப்போ சீடர்கள் எல்லாரும் படகுல ஏறி அங்கே போகிறாங்க. இயேசு மக்களை அனுப்பிவிட்டு கடலில் தண்ணீரில் நடந்து போகிறார். அந்த படகில் ஏறி சீடர்களோடு சேர்ந்து அடுத்த கரைக்கு போவதற்கு. அப்போது இயேசு தண்ணீரில் நடப்பதை பார்த்த பேதுரு என்ன சொல்கிறார்? அவர் இயேசுதான் நடக்கிறார் என்பதை அறிந்ததும், ஆண்டவரே, இது நீர் என்றால் நானும் உம்மை போல் தண்ணீரில் நடக்க வேண்டும் என்று பேதுரு சொல்கிறார். அப்போது இயேசு என்ன சொல்கிறார்? தண்ணீரில் நட. அப்போது பேதுரு நாவை விட்டு வெளியேறி தண்ணீரில் இயேசுவை போல் நடக்கிறார். அவருடைய பார்வை
இயேசுவில் இருக்கும்போது அவர் நடந்து கொண்டிருந்தார். அவருடைய பார்வை தண்ணீரிலும் அங்கேயும் தன்மையிலும் நான் நடக்கிறேன் என்ற ஒரு பெருமை வந்ததும் அவர் தண்ணீரில் மூழ்கினார். அப்போது இயேசு அவரை கண்டித்தார். ஏன் நீ சந்தேகப்பட்டாய்? உனக்கு நம்பிக்கை இல்லையா என்று அவரை கை தூக்கி அவரை எழுப்புகிறார். ஆனால் அவருடைய விருப்பத்தை பாருங்கள். இயேசு எப்படி இருக்கிறாரோ நானும் அப்படி இருக்க வேண்டும். இயேசு தண்ணீரில் நடக்கிறாரா, நானும் தண்ணீரில் நடக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு விருப்பத்தை கொண்டவர் தான் புனித பேதுரு. பேதுரு பங்கு மக்களாகிய நாமும் இயேசுவை போன்ற விருப்பம் கொண்டவர்களாக இருக்க வேண்டும். இயேசு எப்படி தன் தந்தைக்கு கீழ்ப்படிந்து தந்தையை அன்பு செய்து தந்தைக்காக தன் வாழ்க்கையை கையளித்தாரோ அதை போல் வாழ்பவர்களாக நாமும் மாற வேண்டும். அன்பார்ந்த சகோதர சகோதரிகள், இன்னும் இறுதி விருந்தின் போது இயேசு தன்னுடைய சீடர்களின் பாதங்களை கழுவுகிறார். ஒரு அடிமையின்னை இடத்தை எடுத்து அவர் குருவாக இருக்கின்றார், தலைவராக இருக்கின்றார். ஆனால் அதை விட்டு ஒரு வேலைக்காரனை போல் அடிமையை போல் அவர் சீடர்களின் பாதங்களை கழுவுகிறார். பேதுருவிடம் வந்ததும் பேதுரு என்ன சொல்கிறார்? ஆண்டவரே, நீர் என் பாதங்களை கழுவக்கூடாது. மற்றவர்கள் எல்லாரும் மௌனமாக இருக்கிறார்கள், பாதங்களை கழுவ விடுகிறார்கள். ஆனால் பேதுரு மட்டும் என்ன சொல்கிறார்? ஆண்டவரே, நீர் என் ஆண்டவர், நீர் என் பாதங்களை கழுவக்கூடாது. அப்போது ஆண்டவர் என்ன சொல்கிறார்? நான் உன் பாதங்களை கழுவாவிட்டில் உனக்கு என்னோடு பங்கு இல்லை. அப்போ பேதுரு என்ன சொல்கிறார்? பாதங்களை மட்டுமில்லை, என்னை முழுமையமாக கழுவுகிறோம். அப்படிப்பட்ட ஒரு ஆர்வம் கொண்ட புனிதர் தான் உங்களுடைய பங்கு பாதுகாவலர் புனித பேதுரு. இன்னும் அவர் இயேசு என்ன சொல்கிறார்? நான் பிறரால் பிடிபட்டு அவர்கள் என்னை எடுத்து செல்வார்கள், எனக்கு நிறைய துன்புற வேண்டும், ஆனால் நீங்கள் எல்லோரும் என்னை விட்டு விட்டு ஓடிவிடுகிறீர்கள். அப்போது பேதுரு மட்டும்தான் சொல்வார், ஆண்டவரே, இவர்கள் எல்லாரும் உம்மை விட்டு சென்றாலும் நான் உம்மோடு செல்வேன், உம்மோடு இறப்பதற்கு தயாராக இருக்கிறேன் என்று சொன்னது பேதுரு மட்டும்தான். ஆனால் பேதுருடைய பலவீனத்தை இயேசு அறிந்திருந்தார். அதனால்தான் இயேசு சொன்னார், சேவல் கூவும் முன்பே 3 முறை நீ என்னை மறுதலிப்பாய் என்று. பலவீனத்தால் நிறைந்தவர் தான் பேதுரு. ஆனால் அந்த பலவீனத்தின் மத்தியில் இயேசுதான் அவருக்கு எல்லாம். இயேசுவை பற்றி கொண்டவர், இயேசுதான் அவருக்கு எல்லாம். இயேசுவை முற்றிலும் அன்பு செய்தவர். அதனால் தான் அந்த பலவீனத்திலிருந்து அவர் வெற்றி காண முடிந்தது. அப்படிப்பட்ட ஒரு மேன்மையான புனிதர் தான் புனித பேதுரு. இன்னும் புனித பவுல் சிலர் நினைப்பார்கள், அவருடைய மனம் திரும்பிய திருவிழாவை நாம் ஜனவரி 25ஆம் தேதி கொண்டாடுகிறோம். அவருடைய பவுல் மனம் திரும்பிய திருவிழா. அவர் மனம் திரும்பினார் அப்படின்னா ரொம்ப கெட்ட மனுஷனாக இருந்திருப்பார். இயேசு அவரை குதிரையிலிருந்து கீழே போடுகிறார், தமஸ்கு செல்லும் வழியில். அங்கேதான் அவர் மனம் திரும்புகிறார். அப்போ மக்கள் என்ன நினைப்பார்கள்? அவர் ஒரு கெட்ட வாழ்க்கை வாழ்ந்தவராக, தீய செயல் புரிந்தவராக இருந்தார் அப்படின்னு நினைப்பாங்க. அது தவறு. புனித பவுல் எப்போதும் நல்லவராக இருந்தவர். மனம் திரும்புவதற்கு முன்னாலும் அவர் ஒரு யூதனாக இருந்தார். எனவே யூத மதத்தை தழுவியவர், அதை முற்றிலும் கடைபிடிப்பவராக இருந்தார். ஏன் அவர் கிறிஸ்தவர்களை துன்புறுத்தினார்? கிறிஸ்தவர்கள் யூத மதத்திற்கு முரண்பாடாக செயல்பட்டு இருந்தார்கள். இயேசு சில யூத மத கட்டளைகளை அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. எனவே இயேசுவை பின்பற்றினவர்கள், இயேசுவின் பாதையில் செல்பவர்கள் யூத மத சில கொள்கைகளை கடைபிடிக்காதவர்களாக இருந்தார்கள். எனவேதான் சவுல் என்னும் பவுல்
கிறிஸ்தவர்களை துன்புறுத்துகிறார். ஏனென்றால் அவர் யூதன், தன்னுடைய மதத்திற்கு மிகவும் பற்றுடையவர்களாயிருந்தார். ஆனால் அந்த நிகழ்ச்சியின் போது அவர் குதிரையிலிருந்து கீழே விழுந்து அப்போது அவர் ஒரு குரலை கேட்கின்றார், சவுல் சவுல், நீ ஏன் என்னை துன்புறுத்துகிறார்? அப்போதுதான் சவுல் கேட்கிறார், நீர் யார்? நான் தான் கிறிஸ்தவர்களை துன்புறுத்துகிறேன், நீர் யார்? அப்போது அவர் சொல்கிறார், நான் தான் நாசரேத்து இயேசு. அப்போது புனித பவுல், சவுல் என்னும் பவுல் என்ன நினைக்கிறார்? நான் கிறிஸ்தவர்களை துன்புறுத்துகிறேன், ஆனால் கிறிஸ்தவர்களை துன்புறுத்தும் போது நாசரேத்து இயேசு என்ன சொல்கிறார்? நீ என்னை துன்புறுத்துகிறாய். அப்படி என்றால் நான் துன்புறுத்தும் கிறிஸ்தவர்களில் நாசரேத்து இயேசு இருக்கிறார் என்ற உண்மையை அறிந்து தன் வாழ்க்கையை மாற்றுகிறார். அதுதான் பவுலுடைய மனமாற்றம். பவுல் இந்த உண்மையை அறிகிறார். திருமுழுக்கு பெற்ற ஒவ்வொரு கிறிஸ்தவனிடமும் இயேசு கிறிஸ்து இருக்கிறார். திருமுழுக்கு பெற்ற கிறிஸ்தவர்கள் இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையை வாழ்கிறார்கள். அவர்கள் இயேசு கிறிஸ்துவாக இருக்கிறார்கள். அந்த ஒரு மனமாற்றம் தான். அந்த உண்மையை உணர்ந்த பிறகு அவர் தன் வாழ்க்கையை மாற்றி கிறிஸ்துவை போதிப்பவராக மாறுகிறார். நம்பிக்கையாளர்களின், கிறிஸ்துவின் மீதுள்ள நம்பிக்கையாளர்களின் சமூகத்தை கெட்டி எழுப்பவர்களாக மாறுகிறார். எத்தனையோ திருச்சபைகளை ஸ்தாபித்தவராக மாறுகிறார். அதான் புனித பவுலடியார். அவருடைய வார்த்தைகளை நாம் வாசிக்கும் போது எவ்வளவு அவர் என்ன சொல்கிறார்? இனி நான் அல்ல, என்னில் இயேசு வாழ்கிறார். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இப்படிப்பட்ட மேன்மையான புனிதர்கள் உங்களுக்கு பாதுகாவலர்களாக இருக்கின்றார்கள்.